Hi friends, welcome back to Birla's Parve. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஒரு டெக்னிக்கல் கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட காரோட ஸ்பெக்க ரீட் பண்ணும்போதும் சரி, நாங்க ரிவ்யூ பண்ணும்போதும் சரி, இந்த ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படினா என்ன? அது அதிகமா இருக்கணுமா என்னங்கறத தான் பார்க்கலாம். இப்போ நமக்கு பின்னாடி நிறைய மண்ணு வந்து குமிச்சி மலை மாதிரி போட்டுருக்காங்க. இந்த இடம் நமக்கு டெமோக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் இங்கே வந்து நின்று பண்ணிட்டு இருக்கோம். மேபி கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அது என்ன டேர்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிரேக் ஓவர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைப் ஆஃப் ஆங்கிள் வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஆங்கிள் வந்து எதுக்காக ஒரு காரில் இருக்குது? இது அதிகமாக இருக்கணுமா, கம்மியாக இருக்கணுமா, இந்த ஆங்கிளை எங்கே ரீட் பண்ணுறாங்க, இது எந்த மாதிரி கார்கள் அதிகமாக இருக்கும், எந்த மாதிரி கார்களில் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன டூல் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் இந்த டூலு. ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கு தான். இந்த ஸ்டிக்கை வச்சு தான் இந்த ஆங்கிள் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம், இது எப்படி வந்து எந்த டிஸ்டன்ஸில் இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் ஆங்கிள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ரோச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இடத்த போய் அணுகிறது. அப்போ இந்த காரு முன்னாடி போகிறத தான் அணுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கார் முன்னாடி போகும்போது ஒரு இதை அப்ரோச் பண்ணும்போது, எதை அப்ரோச் பண்ண போகுது அப்படின்னா ஒரு ரேம்ப்பு. ரேம்ப்புங்கிறது என்ன? இப்படி இருக்கிற ஒரு ஸ்லோப்பு. அப்போ அந்த ஸ்லோப்பை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது இந்த காரில் ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த ரேம்ப்பு மேலே ஏறணும். எப்போ அப்படின்னா அதிகமான அப்ரோச் ஆங்கிளாக இருந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே கீழே வந்து இந்த ஸ்டிக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டயரோட பாட்டமில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பம்பரோட பாட்டமில் இப்படி டச் பண்ண வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு இப்படி ஒரு ஆங்கிள் கிடைக்கிது பார்த்தீங்களா? இதை தான் அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது தரைக்கும் இந்த ஸ்டிக்குக்கும் இருக்கிற இந்த ஆங்கிளை தான் அப்ரோச் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த அப்ரோச் ஆங்கிள் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா, ஒரு ரொம்ப ஸ்டீப்பான ஒரு ரேம்பை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் வீல் ஏறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட இந்த பாட்டம் ஆஃப் பம்பர் வந்து என்ன பண்ணும், அந்த ரேம்பில் போய் தட்டிடும். அப்படின்னா அந்த ரேம்ப்பு மேலே இந்த கார் ஏறவே ஏறாது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி வலுக்கட்டாயமாக நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களோட பம்பர் வந்து டேமேஜ் ஆயிரும். ரைட்? அப்போ அந்த அப்ரோச் ஆங்கிள் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பம்பர் வந்து நல்ல ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்போ வந்து அது ஹைட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த பம்பரோட இந்த ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது உதாரணத்துக்கு இந்த பம்பர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இந்த டயரில் இருந்து இவ்வளோ தூரம் நான் வைக்கும்போது என்னோடய அப்ரோச் ஆங்கிள் எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது மெயினாக இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்ரோச் ஆங்கிளை வந்து டிசைட் பண்ணுது. அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரண்ட்டோட இந்த பம்பர் டிசைனுமே வந்து அந்த அப்ரோச் ஆங்கிளில் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சில காரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வெரி ஃபஸ்ட்டு வந்து டஸ்டர் வரும்போது இந்த அப்ரோச் ஆங்கிள் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்வ்டாக வந்து அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போது அது ஒரு பெரிய அப்ரோச் ஆங்கிளை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு அது ஒரு கன்வின்சிங்காக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அது கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த அப்ரோச் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். அப்போது ஒரு எஸ்யூவி ஆர் ஒரு கிராஸ் ஓவரில் கண்டிப்பாக இந்த அப்ரோச் ஆங்கிள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு நல்ல ஆஃப் ரோடில் உங்களுக்கு கேபபிளாக இருக்கும். ஒரு பெரிய பாறை மேலேயோ இல்லை எது மேலேயோ நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களோட பாடி எந்த லெவலையும் தட்டாமல் உங்கள் வீல் வந்து ஏறி முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அப்ரோச் ஆங்கிள் இப்போ நம்ம காரில் ரொம்ப லோவாக தான் இருக்குது. இது ரியல் சினாரியோவில் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு ரேம்ப்பு. இந்த ரேம்ப்பு மேலே இப்போ கார் ஏறணும். ஆனால் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த வீல் வந்து இன்னும் அந்த ரேம்பில் ஏறவே ஆரம்பிக்கலை. அப்படி ஏறுறதுக்கு முன்னாடி கீழே பம்பரோட பாட்டம் வந்து அந்த ரேம்பில் போய் தட்டிருச்சு. இப்போது இது வந்து வெரி லோயரான ஒரு அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதே இது இந்த அப்ரோச் ஆங்கிள் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பம்பர் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். இப்போ கார் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிற வரைக்கும் அந்த பம்பர் வந்து தட்டாது. அப்போ முன்னாடி இந்த கார் இந்த ரேம்ப் மேலே தட்டி லைட்டாக இந்த வீல் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கார் வந்து இப்படி போக ஆரம்பிச்சிடும். அப்படி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிளைம் ஆகி மேலே போயிடும். ஆனால் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கும் போதே பம்பர் தட்டிடுச்சுன்னா உங்களால் இதுக்கு இந்த ரேம்புக்கு மேலே ஏறவே முடியாது. அப்போது இந்த அப்ரோச் ஆங்கிள் அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான்
இந்த மாதிரியான ஒரு ரேம்பில் வந்து உங்கள் கார் ஏறும். அது அதிகமாக வேணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஃப்ரண்ட்டோட பம்பரோட டிசைன் வந்து அதுக்கு ஏத்தாப்பில் இருக்கணும். அதனால தான் ஆஃப் ரோடிங் கார்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டோட பம்பர் நல்லா லிஃப்டடாக வச்சுருப்பாங்க. ரொம்ப மினிமைஸ் பண்ணி பம்பர் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கர்வ்டாக வந்து அந்த பம்பர் வந்து இருக்கும். அப்ரோச் ஆங்கிளை அதிகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிபார்ச்சர் அப்படிங்கிறது என்ன? ஒரு இடத்துல இருந்து கிளம்புறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு ரேம்பை வந்து நீங்கள் ஏறிட்டீங்க, அந்த ரேம்பில் இருந்து இறங்குறீங்க அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ரேம்பில் இருந்து எக்ஸிட் ஆகுறீங்க. அப்படி எக்ஸிட் ஆகும்போது உங்கள் வீட்டில் சம்டைம் வந்து ஒரு பெரிய இப்படி ஒரு ஸ்லோப் இருக்குது. நீங்கள் இறங்கும் போது உங்கள் காரோட பின்னாடி டிக்கி வந்து டம்முன்னு கீழே தட்டுறது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த புவரான ஒரு டிபார்ச்சர் ஆங்கிள் இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த லோயர் மோஸ்ட் இந்த பாட்டமுக்கும் உங்களோட பம்பருக்கும் இருக்கிற இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. எதனாலனா பம்பரை வந்து கொஞ்சம் லிஃப்டடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து கொஞ்சம் கர்வ்டாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு ரேம்பில் இருந்து கீழே இறங்கும்போது உங்கள் டயர் இறங்குறதுக்கு உள்ளே இது கீழே வந்து கண்டிப்பாக டச் ஆகாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் அது ஒரு லிமிட் வரைக்கும் தான். பட் இது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் ஒரு ஆஃப் ரோடு கேபபிள் வந்து உங்களுக்கு வருது. ஒரு பெரிய பெரிய பாறையிலலாம் வந்து அது ஏறி இறங்கும் போது பின்னாடி தட்டக்கூடாது அப்படின்னா இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது எந்த மாதிரி கார்களுக்கு அதிகமாக இருக்கும்? அஃப்கோர்ஸ் ஆஃப் ரோடு கேபபிள் இருக்கிற கார்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஒரு கிராஸ் ஓவருக்கும் வந்து அந்த டிபார்ச்சர் ஆங்கிளை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் கண்டிப்பாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் இந்த டிபார்ச்சரோட ஆங்கிள் வந்து உங்களுக்கு மாறும். இல்லைனா பம்பரோட டிசைனே வந்து ரொம்ப கர்வ்டாக வந்து உங்களுக்கு பம்பரோட சைஸே சின்னதாக வந்து ஒரு சில காரில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிற கார்களுக்கு இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் லோவாக இருக்கிறோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிற டெமோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அதே அப்ரோச் ஆங்கிளோட அப்படி ரிவர்ஸில் இங்கே நான் வந்து உங்களுக்கு பார்க் பண்ணியிருக்கேன். இந்த ரேம்பில் இருந்து நம்ம கார் வந்து கீழே இறங்குச்சு. அப்படி இறங்கும்போது வீல் கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருச்சு அப்படின்னா பம்பர் தட்டிருச்சு அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நான் சும்மா ரிவர்ஸில் எடுத்து தான் பார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஏற்றிலாம் கீழே இறக்கல. அப்போ இந்த சினாரியோ வந்து ஒரு லோயரான ஒரு டிபார்ச்சர் ஆங்கிள் இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீழே போய் உங்கள் ரேம்பில் வந்து தட்டும். அப்படி இருக்குது அப்படின்னா இந்த காரோட டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து ரொம்ப லோ அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களோட வீட்டில் இந்த மாதிரியான ரொம்ப ஸ்டீப்பான ஒரு ரேம்ப் இருக்குது அப்படின்னா இந்த அப்ரோச் ஆங்கிள் அந்த டிபார்ச்சர் ஆங்கிளை வந்து கண்டிப்பாக ஹையராக இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ ஹையராக எந்த மாதிரி கார்களில் இருக்கும் அப்படின்னா ஒரு கிராஸ் ஓவர்ஸ் அண்ட் எஸ்யூவியில் தான் இருக்கும். ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லை ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ்லேயே இந்த பம்பரோட டிசைனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு நல்ல டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்லாவியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ரியரோட பம்பர் வந்து கொஞ்சம் நல்லா எலிவேட்டடாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பின்னாடி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நல்ல டிபார்ச்சர் ஆங்கிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு ஏற்றாப்புல நம்மளோட காரை வந்து நம்ம பிக் பண்ணணும். இதுதான் வந்து டிபார்ச்சர் ஆங்கிளோட ஒரு டெமோ. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிரேக் ஓவர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரேக் ஓவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த அப்ரோச் ஆங்கிள் டிபார்ச்சர் ஆங்கிள் இந்த ரெண்டையும் கிளப் பண்ணும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டீப்பான ஒரு ஹில் இருக்குது, ஒரு பிரமிட் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த பிரமிடில் வந்து கார் மேலே ஏறி கீழே இறங்கும் போது கீழே இறங்குறதுக்குள்ளே உங்களோட பாட்டம் வந்து மேலே இருக்க பிரமிடில் டச் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட தெராசு மாதிரி என்ன ஆகும், உங்களோட கார் இப்படி நின்று இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். வீல் வந்து ஃப்ரீ வீலில் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். சரியா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எடுத்துக்கோங்க. ஸ்பீட் பிரேக்கரில் மேலே ஏறுறீங்க, இறங்கும் போது பார்த்தீங்கன்னா டம்முன்னு கீழே தட்டுதா, அதுதான் வந்து பிரேக் ஓவர் ஆங்கிளோட ரொம்ப லோயராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட பாட்டமில் இருந்து இந்த ரியர் வீலோட டாப்புக்கு ஒரு லைன் வந்து இப்படி நீங்கள் ட்ரா பண்ணணும். அதே மாதிரியே பேக் வீலோட பாட்டமில் இருந்து ஃப்ரண்ட் வீலோட டாப்புக்கு ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருக்கிற ஆங்கிளை மெஷர் பண்ணுறது தான் பிரேக் ஓவர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது அப்படியே அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காரை மேலே தூக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கணும். இன்னொன்று வீல் பேஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போது மோஸ்ட்லி நல்ல ஒரு ஆஃப் ரோடு கார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதிகமான வீல் பேஸ் வந்து அதில் இருக்காது. ஷார்ட்டான வீல் பேஸ் இருக்கும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். அது முக்கியமான காரணம் இந்த பிரேக் ஓவர் ஆங்கிளை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான். அப்படி இருந்தால் தான் அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆஃப் ரோடராக வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சிட்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற கார்கள்லையும் ஸ்பீட் பிரேக்கரில் தட்டாமல் இருக்கணும் அப்படின்னா
ஒரு பெட்டரான ஒரு பிரேக் ஓவர் ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த அப்ரோச் ஆங்கிள்னா என்ன, டிபார்ச்சர் ஆங்கிள்னா என்ன, இந்த பிரேக் ஓவர் ஆங்கிள்னா என்ன, நம்ம எந்த மாதிரி இருக்கிற கார்களை நம்ம செலக்ட் பண்ணணும், நம்மளோட பர்பஸ்க்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனிமேல் நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது இந்த டேர்மை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.